வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டி அண்ட் குயிக்கா பண்ணக்கூடிய ப்ரான் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 300 கிராம் ப்ரான்க்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2, 1 கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலை, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதங்கணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரான்ல உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த மசாலால கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற ப்ரான் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ப்ரான் எப்படி க்ளீன் பண்றதுன்னு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. ப்ரான் சேர்த்து ஒரு 2 minutes வதக்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 minutes இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 minutes அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற்றின ஆயிலெலாம் நல்லா மேலே தேங்கி வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரான்ஸ் வந்துட்டு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.